உலகத்திலே மிகப்பெரிய தீவு நாடு ஆஸ்திரேலியா. ஆனால் அந்த நாட்டில் 90% இடத்துல மனுஷங்களே இல்லை. ஆச்சரியமாக இருக்கா? ஆஸ்திரேலியாவோட மொத்த மக்கள் தொகையும் நம்ம தமிழ்நாட்டோட மக்கள் தொகையை விட கம்மி. சுற்றியும் கடல் இருந்தும் அந்த நாட்டோட நடுப்பகுதியில் ஏன் பாலைவனமாக இருக்குது? ஏன் மக்கள் கடற்கரையோரங்களாகவே தங்கியிருக்கிறாங்க? ஏன் பெரும்பாலான நகரங்கள் கடற்கரையோட சார்ந்தே இருக்குது? இதை பற்றி ஃபுல் டீட்டெயிலாக பார்க்கணுன்னா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆஸ்திரேலியாவோட 80% 90% இடம் அவுட்பேக் அப்படின்னு சொல்லப்படுகின்ற அரவமற்ற ஆள் நடமாட்டம் இல்லாத பகுதி. இங்கே போனால் பல கிலோமீட்டர் கணக்கில் மனுஷங்களே பார்க்க முடியாது. ஏன்னா அங்கே வெயில் 50 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் போகும். குடிக்க தண்ணி இருக்காது, விவசாயம் பண்ணுறதுக்கு இடம் இருக்காது. சுருக்கமாக சொல்லப்போனால் அந்த நிலப்பரப்பு மனிதன் வாழ தகுதியற்ற பகுதி. சுற்றியும் கடல் இருக்குது, அப்புறம் ஏன் மழை இல்லை? இதுக்கு முக்கியமான காரணம் ஆஸ்திரேலியாவோட கிழக்கு கடற்கரையை ஒட்டி அமைந்துள்ள மலைத்தொடர், த கிரேட் டிவைடிங் ரேஞ்சுங்கிற மலைத்தொடர். கடற்கரையை ஒட்டி மலைமேகங்கள் மையப்பகுதிக்கு நோக்கி நகரும்போது அந்த மலைமேகங்கள் தடுத்து அங்கேயே மழைப்பொழிவு ஏற்பட்டுருது. அந்த மலைத்தொடரை தாண்டி மலைமேகங்கள் உள்ளே போச்சுன்னா ஈரப்பதம் குறைஞ்சி வெறும் காற்றாக தான் போகும். அதனால் மையப்பகுதிக்கு மலைமேகங்கள் போகிறதில்ல. போனாலும் வெறும் காற்றாக தான் இருக்கும், மழைப்பொழிவு இருக்காது. அதே மேற்கு பக்கமாக பார்க்கும்போது கடலோட நீரோட்டம் ரொம்ப குளிர்மையாக இருக்கும், ரொம்ப கூலிங்காக இருக்கும். இந்த கூலிங்காக இருக்கிறதுனால நீரோட ஆவியாதல் தடுக்கப்பட்டு மலைமேகங்கள் உருவாகிறதில்ல. அதனால் மேற்கு பக்கத்தில் இருந்தும் மலைமேகங்கள் மையப்பகுதியை போய் சேர்றதில்லை. லட்சக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி ஆஸ்திரேலியா ஒரு அடர்ந்த வனப்பகுதி. ஆனால் இந்த டெக்டோனிக் மூமெண்ட், இந்த பூமியோட நகர்வுனால, டெக்டோனிக் மூமெண்ட்னால ஆஸ்திரேலியா ஒரு வறண்ட மண்டலத்தை நோக்கி நகர்ந்துருச்சு. மழையும் இல்லாதனால காலப்போக்கில் அந்த காடுகள் அழிஞ்சு பெரிய பாலைவனமாக மாறிடுச்சு. இதனால் ஆஸ்திரேலியாவோட 85% மக்கள் கடற்கரையை ஒட்டியே வாழ்கிறாங்க. அதாவது கடற்கரையில் இருந்து 50 கிலோமீட்டருக்குள்ளேயே தங்களோட இருப்பிடத்தை அமைச்சிக்கிறாங்க. பெரிய பெரிய நகரங்களும் கடற்கரையை ஓரத்துலேயே இருக்கிறதுக்கு காரணமும் அதுதான். அங்கே மட்டும்தான் மனுஷங்களோட வாழறதுக்கு ஏற்ற குளிரும் மழையும் வசதியும் இருக்குது. சுருக்கமாக சொல்லப்போனால் தண்ணீர் எங்கே இருக்கோ அங்கே தான் மக்கள் இருப்பாங்க. ஆஸ்திரேலியாவின் மையப்பகுதி ஒரு தண்ணீர் இல்லாத தட்டு போன்றது. மிக மிக முக்கியமான காரணம் ஆஸ்திரேலியாவின் புவியியல் அமைப்பு துணை வெப்பமண்டல உயர் அழுத்த மண்டலத்தில் இந்த சப்ட்ரோபிக்கல் கை ப்ரெஷர் பெல்ட்டில் அமைஞ்சிருக்கு. இங்கே எப்படின்னா காற்று மெதுவாக கீழ்நோக்கி இறக்கும். அப்படி கீழ்நோக்கி இறங்குறனால மலை மேகங்கள் உருவாகிறதே இல்லை. அப்படியே உருவானாலும் கடற்கரையை ஒட்டியே தான் மழை பொழியும். மையத்தை நோக்கி மலை மேகங்கள் போகிறதில்லை. பரப்பளவில் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் இயற்கை கொடுத்த தண்ணீரை வச்சு தான் அவங்க நாட்டோட வாழ்க்கையே ஓடுது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இதே மாதிரி சுவாரஸ்யமான வீடியோகளுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த தகவலோடு அடுத்த காணொளியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.